நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வ திருச்சொல்லை நிகழ்ச்சியில் ஒரு திருத்தலத்துக்கு போய் இந்த வரலாறு சொல்லுவோம். சில இடத்துல அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம சொல்லுவோம். சில இடங்களில் பெரிய மனசு பண்ணி அவங்களே அந்த ஸ்தல வரலாறு சொல்லுவாங்க. அப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஐயாவோட ஜீவ சமாதி அடைந்த இந்த கோயில் வரலாறை பற்றி பரம்பரையாக இதை ஒரு சேவையாக செய்துட்ருக்கிற வம்சாவழியில் வந்த திரு கோபிநாத் அவர்களை சந்தித்து நம்ம கேட்டுக்கிட்டோம். ஐயா, நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், தயவுசெய்து இந்த வரலாறு நீங்களே சொல்லுங்கன்னு அவர் மனசார இதை நான் சொல்கிறேன்னு ஏற்றுக்கிட்டாரு. உங்களுக்காக இந்த ஸ்தல வரலாறு இப்போ கோபிநாத் ஐயாவே சொல்லுவார். சாமியினுடைய பேர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றது பூர்வீகம் எங்கேருந்துன்னு சொல்லிக்கல அவங்க. ஆனால் இது 117 ஆண்டு, இப்போ 116 ஆண்டு நிறைவாயிடுச்சு. சாமி முக்தியாகி 117, இப்போ 117ஆவது. 1800 சொச்சம் அவருடைய பிறந்த இது வருங்க. அதையடுத்து அவர் எங்கேருந்து வந்தாருன்றது எந்த விதமான இதுலேயும் அவங்க குறிப்பிடலை. இவங்க எங்கள் முன்னோர்கள்லாம் வைத்தியர் குடும்பம் தான் பேர். ஆனால் இவருடைய எங்கேருந்து வந்தாங்கன்றது எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் சாமி இங்கே தங்கியிருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் இருக்கும்போது வரதராஜ சுவாமிகள்னு சொல்லிட்டு எங்களுடைய முன்னோர் தான். அவங்கக்கிட்ட சாமி ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது நான் உங்களை தான் தேடின்னு வந்தேன்னு சொல்லிவிட்டு சாமியே வரதராஜன்றவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இல்லத்துக்கு வரேன்னு சாமி சொல்லியிருக்காங்க. அவன் இல்லத்துக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாமி அவங்க வீட்டில் திண்ணையில் உட்காந்துருக்காரு. இதுதான் முதல் சித்தல்னு சொன்னால் இதுதான். ரெண்டாவது அவருடைய சித்துன்னு பார்த்தா அந்த தாத்தா ஒரு வரதராஜில் இதில் சென்னை வைத்தியம் பண்ணுறதுக்கு போவாருங்களா. வைத்தியம் பண்ண போகும்பொழுது ஒரு இதுவாக சொல்லிவிட்டு சாமி திண்ணையிலே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் போய் திரும்பி வர வரையும் அவருடைய செயல்பாடை பூரா வீட்டில் இல்லத்தில் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருந்திருக்காரு. அங்கே சென்னையில் அவருடைய செயல்பாடை ஃபுல்லாக வீட்டில் சொல்லின்னு இருந்திருக்காரு. திரும்பி வரும்போது திண்ணையில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் திண்ணையில் உட்காந்துருன்னு சொன்னீங்களே, நான் திண்ணையில் தான் இருக்கிறேன் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்னதாக ஒரு இது. நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி சித்துகள் சம்பவம் நிறைய இருக்குதுங்க. இது தென்னல்ன்றது விழுப்புரத்துலேருந்து 28 கிலோமீட்டரில் இருக்குங்க. பாண்டிச்சேரியிலேருந்து 13 கிலோமீட்டர் இருக்குது. குளக்கரைக்கும் ஈசான்ய மூலையில் இந்த சமாதி அமைஞ்சிருக்குது. இந்த சமாதி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இது எங்கள் முன்னோர்கள் வைத்தியர்லாம் இவர் குருநாதராக வச்சு தான் எங்கள் முன்னோர்கள் இவர் சாமி இப்போ மாமாவுக்கு 86 வயசுங்க. இவங்க ரிட்டையர்ட் ஜிஎம். இவருடைய இப்போ எங்கள் தகப்பனார் எங்கள் தாத்தா வழியெல்லாம் எங்கள் தாத்தா சொந்த பேரங்க. அவருடைய தாய்மாமன் பிள்ளை தான் நானே, எனக்கு அத்தை பிள்ளைங்க. அவர் சாமியினுடைய பேர் தான் அவருக்கு வச்சுருக்காங்க. இன்னொரு உறவு முறையில் அவங்க காலமாயிட்டாங்க. அவங்களும் ஈடுபாடாக இருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி அவருடைய பேரும் சாமியினுடைய பேரும் தட்சிணாமூர்த்தி தான். இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப நாங்கள் இப்போ குருவாக எங்களை வழி நடத்துகிறவர் இவர் தான் நடத்தின்னு இருக்கார். இது ஆனி மாதத்தில் வருங்க குரு பூஜை. சாமி பயன்படுத்திய கைத்தடி இங்கே வணங்கக்கூடியது என்னன்னு சொன்னால் சாமி பயன்படுத்திய கைத்தடி, சாமி பயன்படுத்திய திருவோடு, சாமி பயன்படுத்திய எந்திரம். மற்ற இடத்துல போனீங்கன்னா அதாவது லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சமாதியில். இங்கே திருவுருவம் தான். அப்போ சாமி இதில் என்ன இங்கே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் சாமி இருக்கும் பொழுதே மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய திருவுருவம் அவருடைய பார்வை பெற்றது. இந்த சமாதி நீங்கள் பார்க்குறது இதனுடைய பீடமே அதுதான். 108 வருஷம் ஒரே கோயில் இருந்தது. 108 வருஷம் ஒரே கோயிலாக தான் இருந்தது. 108 எங்கள் முன்னோர்கள்லாம் எல்லாமே நாள் கோயிண்டாங்க. ஐயா மாமா அவங்களாம் இருந்து அதை எடுத்து, அதாவது 108வது ஆண்டு கழித்து நான் பேசின்னு இருக்கிறோம். 108 ஆண்டு கழித்து நாள் கோயிண்டாங்க. 2வது மாதம் ஆரம்பித்த வேலையை 5வது மாதம் சாமி நடத்தி முடிச்சிட்டாங்க. 5வது மாதம் குரு பூஜை டேட் வந்துச்சு. 40வது நாள் மண்டலாபிஷேகம் முடிஞ்சு இதுவாகிடுச்சு. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் சாமியினுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அதனால் அன்னைய நட்சத்திர சிறப்பு பூஜை நடக்கும். இது குருவார பூஜைன்னு ஒன்று சிறப்பாக நடக்கும். மற்ற வகையில் பிரதோஷம் இது நந்திக்கு பிரதோஷம் இது பூஜை பண்ணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை குரு பூஜை. 27 நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இங்கே ஸ்பெஷல் பூஜை நடக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது திதிப்படி நடக்கும். கல்வி வேலைவாய்ப்பு, புத்திர பாக்கியம், குடும்ப பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்குமே தீர்வான இடம் வந்துட்டு போகிறாங்க. அவங்களுடைய இது விளம்பரத்துக்கே நாங்கள் இதுவரை பேசுகிறதே கிடையாது. ஏன்னா எங்களுடைய இது குடும்ப வைத்தியம் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே இது நடக்குதுன்னு கூட எங்கிட்ட சொல்ல வேணாம். 4 வத்தியை சுற்றிட்டு கோயிலை சுற்றிட்டு நீங்கள் போங்க. உங்களுடைய பிரச்சனை ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். எங்ககிட்ட கூட சொல்ல வேணாம். உங்களுடைய விண்ணப்பத்தை எங்ககிட்ட சொல்ல வேணாம். கோயிலை சுற்றிட்டு நீங்கள் கோயிலை சுற்றிட்டு சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க திருப்பி எங்கிட்ட கால் பண்ணும்போது நிறைய இருக்குது செய்தி. அது மாதிரி ஆங்கில மருத்துவருக்கு புத்திரபாக்கி இது கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர் இப்போ கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர் அதாவது நட்சத்திரம் காலையில் 5:15 மணிக்கெலாம் விளக்கு போடுவாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நம்ம மடத்துக்கு வரோம். எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் நம்ம மடத்துக்கு இருக்காங்க.
அதை அப்புறம் தினமும் வந்து இங்கே அன்னதானம் ஒரு 10-12 வருஷமாக தினமும் ஒரு 15 பேர் அன்னதானம் பண்ணுறோம். குருவாரத்தில் ஒரு 100 பேர் அளவுக்கு அன்னதானம் பண்ணுறோம். திருவோண நட்சத்திரத்தில் ஒரு அன்னதானம் பண்ணுறோம். இந்த ஆன்மீக அன்பர்லாம் வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்படிலாம் ஒரு மாற்றம் நடக்குது, எப்படிலாம் நடக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய இருக்குது, கணக்கில் அடங்காமல் இருக்குது. சாமியினுடைய சித்தத்தில் நிறைய இருக்குது. அந்த கைத்தடி வந்துட்டு சாமியினுடைய உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த கைத்தடி இதை சிரசில் வச்சு அவங்களுடைய வணங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய மாற்றம் இருக்கும். திருவோட்டு பிரசாதம்னு ஒன்று, குரு பூஜை அன்னைக்கு திருவோட்டு பிரசாதம் வந்து அந்த திருவோட்டில் படைச்சி அதை விநியோகம் பண்ணுவோம். எடுத்து எல்லாம் 1500 பேர் 2000 பேர் சாப்பாடு போடுவோம். ஆனால் அந்த சாப்பாட்டில் அதை கலந்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தது. இப்போ நித்திய பூஜைன்னு பண்ணுறதுனால அன்னதானம் டெய்லி பண்ணுறோம். அதனால் டெய்லியே திருவோடு வந்து இங்கேயே வச்சு அதனுடைய பிரசாதம் டெய்லி விநியோகம் பண்ணுறோம். ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க அந்த திருவோடே வீட்டிலேருந்து இங்கே வரும். ஆனால் இப்போ ஆக்சுவலாக டெய்லி நித்திய பூஜை பண்ணுறதுனால இங்கேயே இருந்து அதை நாங்கள் பண்ணுறோம். திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இருக்க மாற்றங்களும் இருக்கா. கொஞ்சம் கடந்த காலங்களில் வந்து திருவோண நட்சத்திரன்றது கொஞ்சம் இப்போ ரொம்பன்னு சொல்லக்கூடாது நாங்கள் சன்னதியில் இருந்துன்னு. ஏன்னா நிறைய இருக்காங்க எங்கிட்ட, கிட்டத்தட்ட நிறைய தொடர்பில் இருக்காங்க எல்லோரும் கடந்த. ஆனால் இப்போ இந்த மார்ச் இதுக்கு பிற்பாடு கொஞ்சம் நல்லா மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம மடத்தினுடைய இதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்களுடைய சிரமங்கள்லாம் என்கிட்ட இப்போ கூட மத்தியானம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா பண்ணுறாங்க. என்ன சாமி ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, இப்போ போயிட்டு பிரச்சனை இப்போ மத்தியானம் வந்து இப்போ நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி அது கண்டிப்பாக மாற்றம். நம்ம சன்னதிக்கு வந்துட்டு போயிட்டால் கண்டிப்பாக மாற்றம் தாங்க. நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது. எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் விண்ணப்பமே சொல்ல வேணாம்னு சொல்கிறோம். எங்களுடைய இதுவே வந்து விளம்பரமோ எதுவுமே எங்களுக்கு, ஏன்னா எங்கள் சாமியினுடைய இது என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுக்கு முற்பட்ட புக்குங்களாம் வச்சுருக்கோம். எங்கள் முன்னோர்கள்லாம் 85 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அந்த புக்கில் கூடங்க சாமியினுடைய மாணாக்கர், சாமியினுடைய சீடர், சாமியினுடைய இவங்களுடைய பேருக்கு தான் பயன்படுத்தின்னு இருக்காங்களே ஒழிய அப்போ கூட சாமியை பற்றி எந்த விதமான ஒரு குறிப்பு அதில் எழுதி வைக்கலைங்க. அது எந்த காரணத்துக்குன்றது தெரியல. அதே மாதிரி எந்திரம் வந்து அதேமாதிரி அது ஆராய்ச்சிக்கு இல்லாமல் தாங்க இருக்குது. வழிபாடு மட்டும் சாமி சொன்னாங்களா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிற்பாடு இது வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு சிறப்படைகிறது. ஆமாம், உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சிறப்படையணும்னு சொன்னாங்கன்னா அதனுடைய வழிபாடு பண்ணும்போது சிறப்படையும். ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச கோவிலில் இருக்கும். அந்த சித்தர் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். சுமார் 1800 வருஷங்களுக்கு முந்தையவர். அவரோட தீட்சையை வாங்கி இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்க சிஷியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவரால் குணமடைஞ்ச அவரோட சாகசங்கள் நிறையா இருக்குது. அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இதுதான். இங்கே தினமும் அன்னதானம் செய்கிறாங்க. இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை பண்ணுறாங்க. திருவோண நட்சத்திரத்தில் அவரோட ஜாதகம் இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிற குரு பூஜையில் ஒரு 1500-2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இங்கே வர்றவங்க ரொம்ப மன திருப்தியோடையும் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறபடியும் நிறைய சாட்சிகள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, படிப்பு சரியாக வரல, குழந்தை இல்லை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வந்து பார்த்து மனமுருகி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறுன்றது இங்கே ஊர்ஜிதமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. குறிப்பாக மகர ராசி, திருவோண நட்சத்திரம், உத்திராடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் இங்கே நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாகும் அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து கணக்கு வச்சு புள்ளி கணக்கு வச்செல்லாம் சொல்கிறாங்க. ஒரு முறை மகர ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக்கிட்டு போங்க, நல்லது நடக்கும். நீங்கள் இங்கே வந்து என்ன பிரச்சனைக்கு வரீங்க, இல்லை உங்களுக்கு நல்லது நடந்தது எதை பற்றியும் எங்ககிட்ட சொல்லாதீங்க. உங்களோட கோரிக்கையை ஐயா கிட்ட வச்சுட்டு போங்க. உங்களுக்கு நல்லது நடந்ததுக்கு பிறகு கோவிலுக்கு வந்து நீங்கள் அதை எங்ககிட்ட சொன்னால் போதும். எங்களுக்கு நன்றி கூட தேவையில்லை. ஐயா கிட்ட வந்தீங்க, உங்கள் ஆசையை சொன்னீங்க, அது நிறைவேறிச்சுன்னு நீங்கள் நன்மை அடைஞ்சால் போதுன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப மன திருப்தியோடு இங்கே ஒரு பாரம்பரியமிக்க பரம்பரையை சார்ந்தவர்கள் இது ஒரு சேவையாக செய்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையாக அவங்களெல்லாம் மனசார பாராட்டணும். அதில் மூத்தவரான 86 வயசு, அவர் பேரும் தட்சிணாமூர்த்தியா தான். அவர் வந்து ஜிஎம்மாக இருந்தெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். இப்போ சிங்கப்பூரில் இருக்கார். இப்போ இந்த சிங்கப்பூர்லேருந்து குரு பூஜைக்காக வந்திருக்கார். அவரெல்லாம் சந்தித்தது நம்ம செய்த பாக்கியம். இங்கேயே வந்து ஒரு பெரியவர் இந்த ஐயாவுக்காக வந்து தன் வாழ்க்கையை வந்து சேவை முறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். அவர் இந்த கோயிலை பற்றி மிக தீர்க்கமான ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறார். அவர்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வாங்க, உங்களோட பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், நம்பிக்கையோடு போங்க, நல்லது நடக்கும். எனக்கு நன்றி கூட தேவையில்லை.
நல்லது நடந்துருச்சா அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்றார். இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியம். அவருக்கும் நம்ம சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி சார்பாக நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி.